अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. கடவுள் இரண்யகசிபு, இதோ இங்கு நடக்கிறதே, இது பூஜை அல்ல, நாராயணரின் தனி உலகம். இன்று நமது இந்த சபை இந்த பூஜை நிறைவேறுவதை பார்த்தால் அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் தன்னுடைய சொந்த மகனையே கட்டுப்படுத்த முடியாத ஒருவர் எப்படி இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முடியும் என்று எண்ணும். அதன் பிறகு உங்களை அவர்கள் கடவுளாக மட்டுமல்ல, அசுர வேந்தனாக கூட கூற மாட்டார்கள். இன்று நீங்கள் உங்கள் எதிரியாக எண்ணுபவன் வெறும் 7 வயது சிறுவன்தான். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு மகனாக அவன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அதனால் நான் அவனை அழைத்துக் கொண்டு ஏதேனும் காட்டுக்குள் சென்று விடுகிறேன். உங்கள் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் நிரந்தரமாக நான் சென்று விடுகிறேன். அவனை உயிரோடு விட்டு விடுங்கள். இயலாது. நீயோ அல்லது இவனோ சென்று விட்டால் என் மக்களின் மனதில் என் மீது இருக்கும் மரியாதையும் சென்று விடும். அவர்கள் அதன் பிறகு எப்பொழுதும் என்னை பெரும் பலசாலியாக எண்ண மாட்டார்கள். அதனால் நீயும் இங்கிருந்து செல்லக்கூடாது, இவனும் செல்லக்கூடாது. ஆனால் அவள் நிச்சயமாக வருவாள். சேனாதிபதி, சென்று இந்த நொடியே என் தங்கை ஹோலிகாவை அழைத்து வா. சொல்வது கேட்கவில்லையா? அமைதியாக உங்கள் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விடுங்கள். ஜாக்கிரதை, அருகே வராதே. வந்தால் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். அப்படியா? அப்படியெனில் நீங்கள் என்னை நெருப்பை வைத்து பயமுறுத்துவீர்களா? அருகே வராதே. மன்னிக்க வேண்டும் தேவி ஹோலிகா. கடவுள் இரணியகசிபு உங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார். இருவரும் என்னையே எரிக்க நினைத்தீர்கள் அல்லவா? நான் சாதாரணமானவள் அல்ல. இந்த உடையும் அப்படிப்பட்டதுதான். இது பிரம்மதேவர் அளித்த வரம். இதற்கு நெருப்பால் எதுவும் சம்பவிக்காது. ஆனால் நீங்கள் இருவரும் நிச்சயமாக நெருப்பால் எரிந்து போவீர்கள். நாராயணரே, ஹோலிகாவை இப்போது எதற்காக ஹிரண்யகசிப் வரவழைத்திருக்கிறான்? யுத்தமானது ஒருவனுடைய மதிப்பையும் மரியாதையையும் அழிக்கும் என்றால் அந்த நபர் சாமதான தண்ட பேதம் என்ற அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தி வெற்றி பெற முயற்சி செய்வான். ஹிரண்யகசிபுவும் இதைத்தான் செய்கிறான் தேவி. அப்படியென்றால் ஹோலிகா அவனுடைய ஆயுதம் ஆவாளா?
கடவுள் இரணிய கசிபுவே, உங்கள் தங்கை ஹோலிகா வந்து கொண்டிருக்கிறார். வருக என் சகோதரியே ஹோலிகா, உன்னை நான் வரவேற்கிறேன். வணக்கம் சகோதரரே. இன்று நீங்கள் உங்கள் தங்கையை உடனே அழைத்து வர சொன்ன காரணம் என்ன? எனக்காக நீ ஒன்று செய்ய வேண்டும். அதை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் ஹோலிகா. நம் மானத்திற்கு ஒரு இழுக்கு என்றால் அப்பொழுது பழிக்கு பழி என்ற நெருப்பு அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் ஹோலிகா. நீ பிரம்மதேவரின் வரமான உன் மாய உடையை அணிந்து கொண்டு பிரகலாதனை உன் கைகளில் ஏந்தியவாறு அந்த சிதையில் அமர வேண்டும். அதன் பிறகு நான் இதற்கு தீ மூட்டுவேன். இந்த ஜுவாலை அவன் கடவுளையும் அவன் பக்தியையும் மொத்தமாக அழித்து சுவாகா செய்துவிடும். உங்கள் கட்டாயப்படியே செய்கிறேன் சகோதரரே. ஆனால் நீங்களே மிகப்பெரிய பலசாலி. ஒரு சாதாரண சிறுவனை நீங்களே அழிக்கலாமே. இதற்காக என்னை ஏன் அழைத்தீர்கள்? ஏனெனில் அந்த நாராயணன் சூழ்ச்சிக்காரன். ஒவ்வொரு முறையும் மரணத்தின் வாயிலிருந்து அவனை காப்பாற்றி விடுகிறான். ஆனால் உன்னிடமிருந்து பிரம்மதேவன் அளித்த வரத்தின் காரணமாக அவனால் நிச்சயம் இவனை காப்பாற்ற முடியாது. ஆகட்டும் சகோதரரே. அக்னி தேவா, அக்னி தேவா, காட்சி அளியுங்கள். வணங்குகிறேன் தேவியே, வணங்குகிறேன் நாராயணரே. அக்னி தேவா, என் மகன் பிரகலாதனை சிதையில் அமர வைத்து சதி செய்து அவனை அழிக்க பார்க்கிறார்கள். அந்த வேளையில் நீங்கள் அங்கே காட்சி கொடுக்க கூடாது. மன்னிக்க வேண்டும் தேவியே, இயற்கைக்கு எதிராக என்னால் செயல்பட முடியாது. அப்படி என்றால் எனக்கு வாக்களியுங்கள். நீங்கள் பிரகலாதனை அழிக்க கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை தேவியே. நீங்கள் செல்வத்தை வழங்குவது போல், நாராயணர் சமநிலையை காப்பது போல் அனைத்தையும் சுட்டரிப்பது எனது கடமை. பிரகலாதன் எனக்குள் அடங்கிவிட்டான். அவனை சுட்டரித்துதானே ஆக வேண்டும். நாராயணரே, நீங்கள் அக்னி தேவருக்கு புரிய வையுங்கள். பிரகலாதனை காக்க வேற ஏதேனும் வழி இருக்கிறதா? பிரபஞ்சத்தை காப்பதும் சமநிலையை காப்பதும் என்னுடைய கடமை. அப்படி இருக்கையில் என்னால் அக்னி தேவரிடம் எப்படி கடமையை செய்ய வேண்டாம் என்று கூற முடியும்? பக்தனை காக்க வேண்டியது பகவானின் கடமை அல்லவா? நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். பிரகலாதனை காப்பாற்றுங்கள். நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. பிரகலாதா, பிரகலாதா, எழுந்திரு மகனே, என்னுடன் வா. நாம் இங்கிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டும். வா. எங்கு செல்வது தாயே? எங்காவது. உனக்கு தெரியாது, உன்னை கொல்வதற்கு இங்கு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். உன் அத்தை வந்துவிட்டால் உன்னை எரித்து விடுவாள். அமைதியாக இருங்கள் தாயே. விதிப்படி நான் இறப்பதாக இருந்தால் நான் எங்கு சென்றாலும் இறப்பேன். ஆனால் ஒருவேளை நாராயணர் விருப்பம் போல் என்னுடைய பக்தி என்னும் ஜோதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இப்பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது.